முறுக்கு கைப்பிடி பின்னுறதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து முறுக்கு கைப்பிடி பின்னது பேக் சைடு, அதாவது உள்பக்கம் நம்ம கை வச்சு பிடிக்கிறோம் இல்லையா, அந்த இடம் எப்படி இருக்குன்றத காமிச்சிருக்கேன். மேல் பகுதி தான் இந்த மாதிரி முறுக்கு மாதிரி டிசைன்ஸ் வரும், குத்துற மாதிரி இருக்கும். உள்பக்கம்தான் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், வளவளன்னு இருக்கும். இது வந்து பின்னுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இப்போ உருண்டை கைப்பிடியெல்லாம் நம்ம வந்து பின்னிட்டு இருக்கும்போது பாதியில் ஏதாவது வேலை வந்துச்சுன்னா அப்படியே வச்சுட்டு போகவே முடியாது. நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நகரணும். அந்த மாதிரி இருக்கும். இந்த இது பண்ணும்போது நமக்கு எதுவும் வேலை இருந்துச்சுன்னா, கிச்சனுக்கு போகணுன்னா நம்ம அப்படியே வச்சுட்டு போனால் அது ஒன்றுமே பிரிஞ்செல்லாம் வராது, அப்படியே நிற்கும். நம்ம எந்த இடத்துல விட்டுட்டு போனோமோ அந்த இடத்துல அப்படியே நிற்கும். ஃபாஸ்ட்டாகவும் பின்னிடலாம், நல்ல கனமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த முறுக்கு கைப்பிடி பின்னுறதுக்கு இந்த உள் ஒயர் கொடுக்குறோம் இல்லையா, அதை மட்டும் அளந்துக்கிட்டால் போதும். அது ஒரு 3 அடி இல்லாட்டி 5 அடி கூடையோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணணுமே தவிர, மேல் ஒயர் வந்து மேலே நம்ம பின்னுறோம் இல்லையா, அது வந்து நம்ம அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சுட்டு அப்படியே கட்டோடையே வச்சு பின்னிடலாம். நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நானுமே லேர்னர் தான். நானும் இப்போ தான் புதுசாக எல்லாமே கற்றுக்குறேன். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு, என்னை விட இன்னும் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். நீங்களும் இந்த முறுக்கு கைப்பிடியை ஈஸியாக கற்றுக்கோங்க. தேங்க்யூ.